சாஜன்களான ஆர்பிஆர் சஞ்சீவ, பிஎன்என் தரங்க, டிஎன்ஆர் திலகசிறி, டிடபிள்யூ புஷ்பகுமார், எஸ்டிஎஸ் அபேவர்தன, ஏடி தரங்க மற்றும் முதலாம் தர சிறை காவலர் எஸ்எச் சந்திரவம்சா ஆகியோரே நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தில் உயிரிழந்தனர். அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சக ஊழியர்களும் உறவினர்களும் வருகை தந்திருந்தனர். அதிகாரிகளின் சடலங்கள் உறவினர்களிடம் இன்று கையளிக்கப்படவுள்ளன. நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவும் இங்கு வருகை தந்ததுடன் சிறைச்சாலை அதிகாரிகள் அவரிடம் கோரிக்கை ஒன்றையும் விடுத்தனர். ජාතික වීරය සර් ඌ නැතුව හිටියනම් සර් අද ඌ 1500 කට එළියට ආවනම් සර් ඉවරයි මුළු නිලධාරී විතරක් නෙවෙයි ජනතාවත් ඉවරයි සර් ඒ නිලධාරියව බේරලා දෙන්න සර්. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் நிலைமை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பாதுகாப்பு கடமைகளில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் விவரங்களை அறிந்து கொள்வதற்காக உறவினர்கள் சிலர் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அருகில் இன்று காலையும் குழுமியிருந்தனர். உயிரிழந்த 11 கைதிகளின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 3 குழுக்கள் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. 20 கைதிகள் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் அனைத்து சிறைச்சாலைகளிலிருந்தும் சிரேஷ்ட அதிகாரிகள் நீதி அமைச்சுக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.